வேட்பாளர் பட்டியல் ரெடி. யார் யார் அந்த வேட்பாளர்? ஒரே மாவட்ட செயலாளர், அவர்தான் சட்டப் செல்லப்பா. இந்த பேரை கேட்ட உடனே நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? மிகப்பெரிய ஒரு நல்ல வேட்பாளரை பாஜக சார்பா மத்திய சென்னையில நிறுத்துறாங்க. அதிமுக கட்சியை ஒரு பிரைவேட் லிமிடெட் கட்சியாக மாற்றி விட்டார். இன்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பது சொல்வதை விட மேனேஜிங் டைரக்டர் பழனிசாமி என்றே சொல்லலாம். அந்த கட்சியில இருக்கிறவங்களே சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சி உருப்படாம போறதுக்கா? உலக அறிவாளிகளே வணக்கம். தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். அதிமுக வட்டாரத்திலிருந்து ஒரு செய்தியை உண்மையை மறைக்காம பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு செய்தியாளரின் கடமை. அதிமுக வேட்பாளர் பட்டியல் ரெடி. ஏன் தொகுதியில் வேட்பாளர்கள் வேலை செய்யவே ஆரம்பிச்சிட்டதாக தகவல். யார் யார் அந்த வேட்பாளர்? வடசென்னை ராயபுரம் மனோ பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அவங்களுக்குள்ள மறைமுகமா அறிவிக்கப்பட்டு வேலையும் செய்ய துவங்கிட்டதாக முக்கியமான ஒரு தகவல். மத்திய சென்னை SR விஜயகுமார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். தென் சென்னை நம்ம டி ஜெயக்குமாரோட மகன் ஜெயவர்தன. ஆனா அதிமுக இன்று 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதால பாதாளத்துக்கு போய் சேரும். அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்பதுல மாற்று கருத்தே இல்லை. வெறும் 12% மட்டும்தான் வாக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியினர் மட்டுமே தான் அதுக்கு வாக்கு. அதை மீறி வாக்கு கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. என்ன இருந்தாலும் ஒரு MP தேர்தல் செலவுக்கு 20 கோடி ரூபாய் தருகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 20 கோடி வாங்கிக்கிட்டு ஒரு 15 கோடியை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 5 கோடி செலவு பண்ணிட்டு போகலாம் என்பது அதிமுகவினர் மத்தியில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. சரி, இந்த 3 வேட்பாளர்கள் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் காலை 7:30 மணிக்கு தபால் வாக்கு என்ன ஆரம்பிக்கும் போதிலிருந்தே பின்னடைவை சந்திப்பார்கள் என்பது நான் சொல்லல. அந்த கட்சியினுடைய ரத்தங்களுமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி மற்ற யாருமே உள்ள வரக்கூடாது, தன்னுடைய கோட்டையாகவே அதிமுக இருக்கணும் என்று அதிமுக கட்சியை ஒரு பிரைவேட் லிமிடெட் கட்சியாக மாற்றிவிட்டார். இன்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பது சொல்வதை விட மேனேஜிங் டைரக்டர் பழனிசாமி என்றே நாம் சொல்லலாம். நாம் என்ன சொல்றது? அந்த கட்சியில் இருக்கிறவங்களே சொல்றாங்க. காரணம், சென்னை 6 மாவட்ட செயலாளர்கள், 2 புறநகர் மாவட்ட செயலாளர்கள், மொத்தம் 8 மாவட்ட செயலாளர்களை கொண்டதுதான் சென்னை மாவட்டம். 8 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பிடித்த தனது பினாமியாக செயல்படும் ஒரே மாவட்ட செயலாளர் அவர்தான் சட்டப் செல்லப்பா. இந்த பேரை கேட்ட உடனே நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? கொஞ்சம் நெஞ்சமாங்க அவர்கிட்ட பணம் இருக்கு. வெளிநாட்டுல ஓட்டல் கட்டுறதுல இருந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் சட்டப் செல்லப்பா என்று சொன்னாலே அதிமுகவில் ஒரே கிளுகிளுப்பு தான். மற்றவங்க எல்லாம் இல்ல, அந்த சட்டப் செல்லப்பாவை சுத்தி இருக்கிறவங்களே ஒரே கிளுகிளுப்பு தான். பெரிய ஒரு கோட்டீஸ்வரர் அவர். பழனிசாமிக்கு எல்லாமே சட்டப்ல இருந்து சட்டப் செல்லப்பாவை இவர் தான். நான் சொல்லலைங்க. அந்த கட்சியில் இருக்கிற ரத்தங்கள் வெளிப்படையா பேசுறாங்க. சட்டப்ப செல்லப்பாவுக்கு இவ்வளவு ஒரு அதிகாரமா? சரி, மற்ற கதைக்கு அப்புறமா வருவோம். இப்போதைக்கு நம்ம கழகத்தை பத்தி மட்டுமே பார்ப்போம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 பகுதி செயலாளர்கள். இப்போது 2 தான் இருந்தது, அதை 3 ஆக்கிட்டார். இவங்களுக்குள்ள இப்ப அடிதடில் யார் ஒயின் ஷாப் மாமூல் போறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் போறது என்ற மிகப்பெரிய நிலை. அவங்களுக்குள்ள ரெடியா இருக்கிறாங்க. ஏதாவது பணம் கொடுத்தா கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட அதுல வேலை செய்யறதுலாம் இல்ல. ஒரு கம்பெனில வேலை செய்யற மாதிரி காலையில எந்திரிச்சு கட்சி பணியை பார்த்துட்டு திருப்பி சாயந்தரம் வீட்டுக்கு போய் படுக்கணும். ஒண்ணுமே வருமானமே இல்ல. வருமானம் இருந்ததெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள்லாம் ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப பகுதி செயலாளரா எக்ஸ்ட்ரா ஒருத்தரை போட்டிருக்கார். சரி, இருந்தாலும் அது பதவி குறைக்கிறாராம். TN சேஷன் இருந்தார் இல்லைங்களா, அவருடைய பதவியை எப்படி குறைச்சாங்க, அந்த அதிகாரத்தை குறைச்சாங்க. அது போல பகுதி செயலாளர் நிறைய மாமூல்லாம் வாங்கி அவன் பெரிய ஆள் ஆக கூடாதுன்றதுக்காக இவங்க அதை குறைக்கிறாங்க. அப்புறம் கவுன்சிலர் டிவிஷன், ஒரு கவுன்சிலர் டிவிஷனுக்கு 2 வட்ட செயலாளரா இருந்தது, இப்போ அதை மாத்தி 3 வட்ட செயலாளரா போட்டிருக்கார். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சி உருப்படாம போறதுக்கா, இல்ல மாமூல் வாங்கும்போது 2 பேரும் அடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு வெளியில வாட்ஸ்அப், பேஸ்புக் இதெல்லாம் செய்தியா வரணுன்றதுக்காக ஆசைப்படுறாரா? இப்ப இவங்களுக்குள்ள இந்த ஒயின் ஷாப் மாமூல், தெருக்கடை மாமூல், போலீஸ் கட்ட பஞ்சாயத்து நல்லா இருக்கும், இனிமேல் ஓஹோன்னு இருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் என்ற எண்ணம் கொண்டு மனிதன் வாழ்வதில்லை என்று டாக்டர் புரட்சி தலைவர் யாருக்காகவும் பாடல. அந்த கட்சியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்காக தான் MGR பாடியிருக்காருன்றது நான் சொல்லலைங்க, அந்த கட்சிக்காரவங்க தான் சொல்றாங்க. இப்ப எல்லாருடைய பதவியை இவர் குறைக்கிறாராம். இப்ப இவருக்கு மட்டும்தான் 2 பொதுச் செயலாளர் போடலாமே அப்படின்னு
சொல்லி நான் கேட்கல, அந்த கட்சிக்காரன் கேட்கறான். கட்சிக்காரன் சொல்றான், என்ன மீறி நீ எப்படி ஜெயிக்கிற, எம்பி எத்தனை எம்பி வரான், எத்தனை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வரான்றதை நான் பாக்குறேன்னு திமுக காரரோ பாஜக காரரோ சொல்ல, அந்த கட்சிக்காரனே சொல்றான். ஏன் பொதுச் செயலாளரையும் 2-3 எடுத்துட்டு வந்தா என்ன, மாவட்ட செயலாளரையும் 2-3 மாவட்ட செயலாளர் எடுத்துட்டு வந்தா என்னன்றது இன்னைக்கு பெரிய கருத்தா ஓடிட்டு இருக்கு. சரி, எது எப்படியோ 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெறுவார்களா அப்படி என்னும் போது வாக்கு எண்ணிக்கை அன்று தொடங்கும். ஒரு 7 மணி 7:30 மணிக்கு தொடங்குறாங்க. தொடங்கின தபால் வாக்கு எண்ண ஆரம்பிப்பாங்க. தபால் வாக்குலிருந்தே இவங்க 3 பேருமே மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சுட்டு வருவாங்க. அநேகமா 2வது இடம் சென்னையை பொறுத்தவரையிலும் 2வது இடம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மிகப்பெரிய ஒரு நல்ல வேட்பாளரை பாஜக சார்பா மத்திய சென்னையில நிறுத்துறாங்க, மிக ஃபெமிலியரான ஒரு வேட்பாளரை. அதனால இவங்க 3வது இடத்துக்கு போகலாம். 3வது இடத்துக்கு இவங்க போறதில்ல, அதிமுக காரங்களே போக வச்சிருவாங்க. இன்னைக்கு அதிமுகவுக்கு முடிவுரை எழுதியது எடப்பாடி பழனிசாமி தான். அவருடைய ஒரே நான் மட்டும்தான் இருக்கணும், மொத்தம் இருக்கக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தால தான் இன்னைக்கு அதிமுக 2024 பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்க போகுது. கட்சிக்காரங்களை கேட்டோம், உங்க கட்சி தோல்விக்கு என்னென்ன காரணம் சொல்லி நாம கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, பாஜகவோட பினாமி தான் அதிமுக என்ற நிலை மக்கள் கிட்ட கொட்டி இருக்கு. இவர் மோடியை கடுமையா எதிர்க்கணும், இல்ல கருப்பு கொடி காட்டணும், இல்ல அவர் வரும்போது கோ பேக் மோடின்னு சொன்னா தான் இந்த அல்லலுயா குரூப் இஸ்லாமிய குரூப்புங்கள்லாம் அதிமுக ஆதரிப்பாங்க. அதிமுக சென்னையில 3 தொகுதியில் தோல்வி அடைவார்கள் என்பது ரத்தங்களுடைய பரவலான கருத்து. அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.